ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. கடலுக்குள்ளே ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஆனால் அது மணலாலையும் மரங்களாலேயும் இல்லை, பியூர் குப்பையால் ஆனது. எஸ், இது தான் கிரேட் பெசிஃபிக் கார்பேஜ் பெட்ச்னு சொல்லப்படுது. சொல்லப்போனால் இது ஒரு ஓஷன் டிசாஸ்டர்னு சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெசிஃபிக் ஓஷன்னு சொல்கிறப்ப நீங்கள் ஜப்பான், யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியாவுக்குள்ளே மிகப்பெரிய ஓஷனை நினைக்கலாம். ஆனால் இந்த கார்பேஜ் பெட்ச் பெசிஃபிக் ஓஷனில் தான் இருக்குது. ஹவாய் மற்றும் கலிஃபோர்னியான்னு சொல்லக்கூடிய 2 இடத்துக்கு நடுவில் தான் இது இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த குப்பை தீவு டெக்சாஸை விட 2 மடங்கு பெருசாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதாவது 1.6 பில்லியன் சதுர கிலோமீட்டர்ஸ் தான் அதோட சைஸ். அந்த அளவுக்கு ஃபுல்லாக அந்த ஏரியாவில் குப்பை தான் இருக்குது. கடலில் கரண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நேச்சுரல் வாட்டர் மூமெண்ட் இருக்குது. பெசிஃபிக் ஓஷனில் ஒரு மிகப்பெரிய கரண்ட் சிஸ்டம் இருக்குது. இதை தான் இந்த குப்பையெல்லாம் ஒன்றா சேர்த்து வைக்குது. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், ஃபிஷிங் நெட்ஸ், பேக்ஸ், இந்த லேண்டில் இருந்து கடலுக்கு போகிற எல்லா வேஸ்ட்டையுமே இங்கே வந்து தான் ட்ரப் ஆகுது. இது ஒரு சொலிட் லேண்ட் மாதிரி இல்லை, ஆனால் குப்பையில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ், மைக்ரோ பிளாஸ்டிக் அண்ட் நெட்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி கடலுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி தெரியும். இந்த இடத்துல மிதந்து கொண்டிருக்கிற குப்பைகள் பார்த்தீங்கன்னா கடல் வாழ்ற உயிரினங்களுக்கு கூட ரொம்ப பெரிய ஆபத்தை விளைவிச்சு கொண்டிருக்கு. ஆமைகள், மீன்கள் அண்ட் கடல் பறவைகள்னு சொல்லி எல்லாமே இதை ஃபுட்டு நினைச்சு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட லைஃபுக்கும் உடம்புக்கும் இது ரொம்ப கேடு விளைவிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் மறுபடியும் கடல் வழியாக நம்ம பிளேட்டுக்கே வந்து சேர்ந்துடும். ஸோ இன்டிரெக்ட்லி நாமும் இதால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ காய்ஸ், கிரேட் பெசிஃபிக் கார்பேஜ் பெட்ச்னு சொல்லப்படுறது ஒரு ரிமைண்டர் தான். நம்ம ஓஷனை நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன் பண்ணிக்கிட்டு வரோம். பிளாஸ்டிக் யூஸை குறைச்சா தான் இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணுறப்ப அது எங்கே முடியும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.